பொன்னியின் செல்வன். இது புதுவெள்ளத்தின் 2ஆம் அத்தியாயம். காட்சி அமைப்பு சோழ நாட்டின் தென்மேற்கு பகுதி. காவிரியின் கிளை நதிகள் வழியாக பயணம் செய்கின்ற வல்லவரையன் வந்தியத்தேவன் சூரியன் மந்தமாக உயரும் பொழுது தன்னைத்தானே ரசித்தபடியே குதிரையை நெளியவிட்டபடி பயணம் செய்கிறான். அப்பொழுது கலாச்சார இசையான வீணை நாதஸ்வரம் அங்கே மெதுவாக ஒலிக்கிறது. அப்பொழுது சாலை ஓரத்தில் ஒரு ஆச்சரியமான மனிதர் தோன்றுகிறார். முழு தாடியுடன், பெரிய திருமண், கையில் ஒரு பெரிய கோல். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே புரிகிறது, அவர் சாதாரண மனிதர் அல்ல. இவர்தான், ஆம், ஆழ்வார்க்கடியான் நம்பி. பெயரை கேட்டாலே திருமழிசையாழ்வார் கடையான் மாதவப்பட்டர் என்று கூறுவார். ஆனால் பேச்சில் அப்படி ஒரு சுறுசுறுப்பும் பகட்டும் கலந்த ஒளியும் மின்னும். அங்கே வழி தோட்ட காட்சி. பூமியில் தேங்கிய தண்ணீரும் மிதக்கும் செடியும் அங்கே காணப்படுகிறது. அந்த நேரத்தில் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அந்த உரையாடல் என்பது வெறும் வாக்குவாதம் அல்ல. அரசியல், மதம், சமூகம், சூழல் அனைத்தும் கலந்த ஒரு இனிய விவாதமாகும். ஒருவரின் புத்திசாலித்தனமும் மற்றொருவரின் வாக்களிப்பும் அங்கே மோதுகின்றன. பின்னணியில் சிட்டுக்குருவிகள், மேலும் காற்றின் ஓசையும் கலந்து ஒலிக்கின்றது. இந்த பகுதியில் கல்கியின் எழுத்து ஒளிர்கிறது. ஆழ்வார்க்கடியான் நம்பியின் தோற்றம், பேச்சு, புராண வரலாற்று தெளிவும் அவரை ஒரு மனநிலை மாற்றும் புலவர் போன்று உருவாக்குகிறது. இவர் பின்னாளில் கதையின் முக்கிய புள்ளியாக மாறுவார் என்பது இதில் முதல் தடவையாக சுட்டிக்காட்டப்படுகிறது. முடிவில் வீரம் நிறைந்த பின்னணி இசை ஒலிக்க, இவ்விருவரும் ஒரு புதிய நட்பின் தொடக்கத்தில் உள்ள இரு சிலுவைகளைப் போல எதிர்காலத்தில் இவர்கள் வழியே நாம் நடக்கப் போகிறோம். அதனால்தான் இந்த 2வது அத்தியாயம் ஆழ்வார்க்கடியான் ஒரு சின்ன உரையாடலாய் தொடங்கி சோழ வரலாற்றை வித்தியாசமான திருப்பங்களுடன் கூடிய கதாபாத்திரமாக அறிமுகப்படுத்துகிறது.